இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் பஞ்சாப். ஆர்சிபி படும் தோல்வி அடைச்சு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ப்ரோ படும் தோல்விலாம் சொல்லாதீங்க ப்ரோ. அவனுக்கு ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாங்க, மழை கொஞ்சம் சொதப்பிறதுனால. இன்னைக்கு நம்ம கேப்டனோட நம்பர் 18. ஸோ இன்னைக்கு மேட்ச்சு, இன்னைக்கு டேட்டும் 18. ஸோ இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க, ரெண்டே விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 176 ஈஸியாக அடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸை ஓட விட்டோம். இந்த மேட்சும் கண்டிப்பாக வெற்றி, பயங்கரமான வெற்றி இருக்குன்னு நம்பி வந்தோம். பட் என்ன, கொஞ்சம் மழை சொதப்பினதுனால அதே ஒரு 1.5 மணி நேரம் பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் டயர்டாகி போச்சு. சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம், அடுத்து அவனுங்களை தானே பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி அங்கே போய் அவங்க ஊர்லேயே போய் போட்டலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஏதோ நினச்சது ஏதோ நடந்தது ஏதோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஹோம்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்சுமே லாஸ். ஏன் இதனால ஹோம் கிரவுண்ட்ல தான் மோஸ்ட்லி எல்லாமே வின் பண்ணுவாங்க, இவங்க என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ சிஎன்ஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்க எல்லாம் அங்கே வந்தானுங்க, ஆர்சிபி ஃபேன் வந்தானுங்க, சுனி வச்சாங்க. அது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வைக்கல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ஆர்சிபி பார்த்து அவங்க வெற்றி, அவங்க டீமை பார்த்து வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து ஹோம் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற, இந்த டீமோட இப்படி ஆடுது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோண வைக்குது. அது ஆனால் இன்னைக்கு வந்து அடிச்சு வின் பண்ணியிருக்கலாம், பட் நேரம் கொஞ்சம் சரியில்லை, அதனால போச்சு கைவிட்டு. ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா வின் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ப்ரோ. 20 ரன்லாம் இல்லை ப்ரோ, இன்னும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலே பொழந்திருக்கலாம் ப்ரோ. விக்கெட் விடாம கண்டிப்பா ஆடி இருப்போம். வேற என்ன, நம்ம தலைவன் ஃபில் சால்ட் அப்புறம் ரஜித் படித்தர்லாம் நல்லா ஆட வேண்டிய மேட்ச் இன்னைக்கு. சரி ஏதோ நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் அவங்க ஏரியாவில் போயிட்டு அவங்களை தும்சம் கட்டி அடிச்சு ஓட வரோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ஸ்ரேயஸே ஒழுங்கா ஆடல. இன்னும் கொஞ்சம் டைம் பிளஸ் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தா ஈஸியாக வின் பண்ணி. அடுத்து கேஎல் ராகுல் வந்து உங்க ஹோம்ல வந்து பேட்டை குத்துறான், அங்க போய் கோலி ரிவெஞ்ச் கொடுப்பான். ப்ரோ நீங்க ஒன்றும் இல்லை, கேஎல் வந்து என்னதான் முன்னாடி ஆர்சிபிக்கு விளையாண்டுருக்காரு சரிங்களா, அந்த ஒரு நன்றி அவருக்கு இல்லை. இங்க ஏரியா நான் தாண்டா கிங்னு சொல்றது வந்து ரொம்ப வசதி. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் ஊரு, அதனால சொல்றாரு ப்ரோ. அவர் ஊர்ல இங்க கிடையாது. இப்ப அங்க டீமுக்கு யார் விளையாடுறா, யார் ரெப்ரசன்ட் பண்றா, டீமுக்காக யார் அதிக ரன் அடிச்சு ஊத்துறா? விராட் கோலின்ற ஒரு மாபெரும் லெஜெண்ட். அவருக்கு எதிராக நான் தான் இங்க லெஜெண்ட், நான் தான் இங்க கிங்ன்றது வந்து ரொம்ப ஒஸ்ட். ஸோ அதுக்கு தரமான பதிலடி இருக்கு டிசிக்கு. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போயிட்டு அவங்களை அடிச்சு ஓட விடுறோம். அது கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க, டிசி வந்து அவங்க ஏரியால போய் அடிச்சு ஓட விடுறோம். நல்லா போச்சு, நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. அந்த இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருந்தோம்னா நாங்க 20 இதுக்கே நாங்க கதற விட்டோம். இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா வேற மாதிரியா பண்ணிருக்கோம். எல்லாரும் 92 அடிச்சிருந்துச்சு, 8 ஓவர்ல சேஸ் பண்ணிடலாம் நினைச்சோம். இதுக்கே 12வது ஓவர் அடிச்சிருச்சு. இன்னொரு 20 ரன் அடிச்சா வின் பண்ணிருக்காங்க. அதான் ப்ரோ, 20 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருப்போம். நாங்க அந்த ஒரு 20 ரன் தான் ஷார்டேஜா இருக்கு. ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் ஆடி இருந்தா நல்லா இருக்கும். அவரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறேன்னு சொல்லி கோலி எப்பவும் தான் ப்ரோ அடிக்கிறாரு. எப்பாவது மிஸ் தான் ப்ரோ ஆகும், எப்பாவது மிஸ் தான் ஆகும். மழை டிராபேக்கா இருக்குன்னு சொன்னா ஒரு பால் பாத்தீங்க அடிச்சாங்க, ஒரு படிதர் அடிச்சாங்க, ரஜித் படிதார், அதுவும் டிராபேக் தான். ஆனா ட்ரை பண்ணோம், ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஒரு 20 ரன் அடுத்த மேட்ச் கண்டிப்பா நாங்க வின் பண்ணிடுவோம். சீசன் 18 ப்ரோ, இசலா கப் நம்பி ப்ரோ. 18 ஜெர்சி கண்டிப்பா தூக்குவாரு விராட் கோலி கப்ப. ఆర్సీబీకి நல்லா இல்லை, ஆனால் பஞ்சாப்க்கு మంచి ఛాన్స్ தான். அவனை பிளேஸ் ஒரு பாயிண்ட்டு కానీ அவனை இருக்க பொசிஷன் வந்து மேலே போகிறதுக்கு. பட் ஆர்சிபி கொஞ்சம் நல்லா விளையாடினா நல்லாயிருக்கும். ஹோம் கிரவுண்டு அது இல்லாமல் லாசஸ்ஸு, அது ஹோம் கிரவுண்டு இல்லை, எங்கேனா இருக்காங்க அவன் கண்டிப்பாக தோத்துட்டான். கண்டிப்பாக எதுக்குன்னா பெரிய டீமு, ஆனால் அவனுக்கு இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, நல்லா ஸ்ட்ராட்டஜி இல்லை. அது வேற தோனி நல்லா விளையாடுச்சு, சாரி விராட் கோலி நல்லா விளையாட மாட்டேன். இன்னைக்கு விராட் கோலி மேபி 5 ஆமாம் ரன்னு, ஒரு ரன். ஆமாம், எதுக்குன்னா ஒருத்தர் பிளேயர்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அப்போனன்ட் எப்படி அடிக்கும், அல்ல இவனே கரெக்டாக இல்லைல்ல, அதுக்குதான். நெக்ஸ்ட் மேட்ச் முன்னுவாங்களா பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட் 20ஆம் தேதி? அது தெரியாது ப்ரோ, அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்களா இப்பவே? மேபி 20 ரன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டோம். எதுக்கு தெரியுமா, ஒரு சான்ஸ் இருக்கும் ஆர்சிபிக்கு. இன்னும் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சானா ஒரு சான்ஸ் இருக்கும். அது இல்லை, அது இல்லை பாய், அது கண்டிப்பா நானே சொல்றேன். இல்ல ப்ரோ, அது இல்ல பாய். ஈசாலா கப்பு நம்பு. அவனை வந்து பாரிஸ் கார்னர் தெரியுமில்ல, பாரிஸ் காரன் அங்க வந்து 15,000 பெட் வாங்குறாரு. கப்பு இவன்தான், நம்மள்தான். ஆர்சிபி தான். அது என்ன கப்புனா பாரிஸ்ல வாங்க போறேன், அதுதான் அந்த கப்பு தான். ஓவர்ஸ் 9 wickets 69 runs. என்னதான் சொல்லி கேட்க சிச்சு இருக்கா, ஏன்னா சிஎஸ்கே ஃபேன். பேக் டு ஃபார்ம், ஆர்சிபி பேக் டு ஃபார்ம்.
சரி ஓகே ஃபைன் பார்ப்போம். எனக்கு என்ன ஓவர் கூட தெரியல. அதுவும் பார்த்தா 14 ஓவர்ஸ். இனிமேல் தான் போய் ஹைலைட்ஸ் பார்த்தது யார் யார் எப்படி விளாண்டுருக்காங்கன்னு பார்க்கணும். மற்றபடி சிஎஸ்கே இவன் தான் ஓகேவா. இவன் ஒன்றும் பாக்குற ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் சொன்னாங்க சிஎஸ்கே 5 மேட்ச் தோத்தாங்க ப்ரோ அதெல்லாம் வந்து அப்படி பார்த்தா 18 இயர்ஸாக தோத்துட்டு இருக்காங்க ப்ரோ ஆர்சிபி. அவங்களே கவலைப்படாதமோ நான் எதுவும் கவலைப்படுறேன். அவன் கம்பேக் வராங்களே ப்ரோ. ஆனால் இனிமேல் ஜெயிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான். என்னன்னாலும் தோனிக்காக மேட்சை பார்க்குறோம் அவ்வளோதான். ப்ரோ அது மேட்ச் ஃபிக்ஸிங் ப்ரோ புரியுதா. எல்லா மேட்சும் தோப்பாங்க. நம்ம தோனி வந்தோடனே ஜெயிப்பாங்க. என்ன ப்ரோ நியாயம் இது. ஜெயிக்கிறீங்க சரி நாங்கள் ஒருத்தர் நம்ம 18 இயர்ஸாக நான் தோத்து தான் இருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் லாயல்ட்டியாக இருக்கும். அசிங்கமா பேசுறான் என்கிட்ட சொல்லுவான் தோனிலாம் எதுக்குடா இருக்கா. நேற்று ஃபுல்லா தோனியை பத்தி கேவலமா ஸ்டோரி போட்டுருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ப்ரோ வராரு. அது டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் தோத்தா தோனி ஃபேன் அவ்வளவுதான். இதே 18 வருஷமா தோத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டோரி நான் கேவலமா போட்டது இல்லை. ஏன்னா ஆர்சிபி. ஸோ கண்டிப்பா கம்மிங் 20 திரும்பி மேட்ச். ஸோ பஞ்சாப் தான் கண்டிப்பா ரிவெஞ்ச் தான் கண்டிப்பா இல்லதான் இருக்கு ப்ரோ. திரும்பியும் சொல்லலாம் ஈசாலி கப் தான் நாங்கதான் திரும்பி ஈசால கப் லாலிபப்னு சொல்றோம். இந்த மேட்ச் ஜெயிச்சோம் ப்ரோ. நீங்க லொகேஷன் சென்ட் பண்ணிட்டு போங்க. நாங்க ஆர்சிபி கப் வச்சோன்னே இவனே கூட்டு வந்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை. இவனை கூப்பிட்டு வரேன். பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப நேரமாக வந்துட்டு ரெயின்ட்டு டிலேவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போட்டாங்க 14 ஓவர்ஸ் மேட்ச்சு. ஸோ ஆர்சிபி ஸ்டார்டிங்கில் 3 விக்கெட்ஸ் விட்டாங்க. விட்டவொடனே கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தாங்க பெங்களூர் போய் மேட்ச் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. மேட்ச் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஆர்சிபி தோத்தா ஜாலியாக இருக்கும்ல அவங்களை கலாய்க்கிறதுக்கு. அவங்க வேறு வந்து சிஎஸ்கே தோத்தவொடனே கலாச்சாங்க எங்களை. அதனால வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காண்டு இருக்கு. இல்லை சிஎஸ்கே ஃபேன் தான். ஆர்சிபி பிடிக்கலலாம் நாங்கள் சொல்லலை. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுவும் ஒரே ஒரு வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாததால் சரி ஓகே 3 இயர்ஸாக பண்ணல. அந்த இதனால வந்துட்டு அவங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க. அவங்க 18 இயர்ஸாக ஒன்றும் பண்ணல. இந்த வருஷம் வந்து ஆனால் அவங்க கப் அடிக்கணும். எனக்கும் வந்துட்டு விராட் கோலி கப் அடிக்கணும்னு தான் தோணும். ஆனால் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு தோத்துதுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு மேபி கொஞ்சம் ஓவர்ஸ் வந்து 20 ஓவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விக்கெட்ஸ் போயிடுச்சே ப்ரோ நடுவில். ஸ்டார்டிங்லேயே விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. கடைசியாக டிம் டேவிட் ஒன்று தான் அடிச்சு கொடுத்தாரு. டிம் டேவிட் அடிக்கலைன்னா அந்த ஸ்கோர் குறை வந்திருக்காது. அதனால் வந்துட்டு ஓகே ஹாப்பி தான் ஆனால் பஞ்சாப் ஆடும் போதும் இந்த 4 விக்கெட்ஸ் விட்டவனே ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அவுட் ஆகிட்டானே முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் ஆனால் வின் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. மேபி சென்னை ஃபேன்ஸ்க்கு அந்த ரிவெஞ்ச் இருக்கு. அப்புறம் மீத்ரியா தெரில ப்ரோ. நம்ம சிஎஸ்கேவோட டீம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சிஎஸ்கே ஃபேன் தான் நான் கைஸ் ஓகே. ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு எம்ஐ மேட்ச்சில் தெரிஞ்சிடும் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆர்சிபியில் ஜெயிச்சோன்னா கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும். ஏன்னா ஆர்சிபியில் மறுபடியும் தோத்துட்டோன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறது தான் ஆர்சிபி கிட்ட தோத்துட்டோன்றதால ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. அதனால கப் 18 வருஷம் கழிச்சு விராட் கோலி நம்பரும் 18 இது 18வது வருஷம் கப் அடிக்கிட்டோம் ப்ரோ. கப் அடிக்கிறதெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஆர்சிபி மோஸ்ட்டாக கப் அடிக்கணும் தான் தோணுமே. மோஸ்ட்டாக எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதை நினைப்பாங்க தான். ஆனால் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறதா அவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா கப்பு ஜெயிச்சுட்டு எவ்வளோ பண்ணுவாங்கன்ட்டு நினச்சி பார்க்குறதுக்கே இதுவாக இருக்குது. பரவாயில்ல கப் அடித்தா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மொட்டை அடிப்பாங்களா இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸ் மொட்டை அடிக்க போகிறாங்க ப்ரோ கப் அடிச்சு? நான்லாம் மொட்டை அடிக்க மாட்டேன் ப்ரோ. உங்களை அடிக்க சொல்ல ப்ரோ. ஒருத்தர் வந்து பெட் பண்ணியிருக்காரு என்னன்னா ஆர்சிபி கப் அடிச்சா நான் வந்து சேப்பாக்கு வாசல்ல போய் மொட்டை அடிச்சு. ஆமா பார்த்தேன் ரீல்ஸ் பார்த்தேன். இன்னொருத்தர் வந்து நான் உடம்பு ஃபுல்லா லாலிபாப் போட்டுக்கிறேன். அது நடக்குமா இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒருத்தர் சொல்லிருக்காரு ப்ரோ மீச பாதி எடுத்துறேன் மொட்டை பாதி மண்டைக்கு அடிச்சுக்கிறேன். எது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. போன வருஷமும் அப்படிதான் ஆர்சிபி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அப்புறமா செமிஸில் விட்டாங்க. அது மாதிரி நான் இந்த வருஷமும் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரில. பிபிகேஎஸ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அவனுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பேசணுமா? டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவே ஆடுறாங்க. ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அவனையும் கொஞ்சம் காட்டுருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி ஏதாவது புது டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு லாஸ்ட் இயர் ஃபார் டோனி அப்படின்னு எல்லா வருஷமும் சொல்கிறாங்க. இந்த வருஷம் டோனிக்கு லாஸ்ட் இயராக இருந்துச்சுன்னா கப் அடிச்சுட்டு போனால் சூப்பராக இருக்கும். அதுதான் 5 மேட்ச் தோத்துட்டாங்க. சென்னையை பாடல் ஏற்றுங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லி. அதெல்லாம் இல்லை ப்ரோ. எல்லா
இப்போதைக்கு தலை கேப்டன் வந்துட்டாரு. போன மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம். இந்த எம்ஐ மேட்ச் தெரிஞ்சிடும். எம்ஐ மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மேபி பேக் இந்த ரன்னு சொல்லலாம். பட்